சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு வருகின்ற காலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த மாதம் கேது பகவான் இருக்கும் போது சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கையும் அதனுடைய 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல வருகிறார். விரயஸ்தானம் அயனசயன ஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அளிப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இடம். தூங்கினா தூக்கம் வரணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 12ஆம் இடம் அப்படின்றது முக்கியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கன்னி ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏன்னா இவர்களால வேலை செய்யாம இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கன்னி ராசி என்பர்கள் தான். அதிகப்படியான ஒரு நட்பு வட்டாரத்தோடு இருப்பவர்களும் நம்ம கன்னி ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த விரயஸ்தானத்துல அந்த சூரியன் வரக்கூடிய இந்த மாற்றம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க, அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நேரத்துல நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அந்த உயர் படிப்புகளுக்கான உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். மெரிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்காலர்ஷிப்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க அதற்குண்டான சில விஷயங்களை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அதற்குண்டான அமைப்புகள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. ஏன்னா இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு எல்லாம் இருந்தும், எல்லா திறமைகளும் எல்லா அமைப்புகளும் இருந்தும் அது சரிவர கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அதற்குண்டான கோச்சார கிரகங்கள் அப்படின்றது இப்ப கூடி வருது, அதற்குண்டான அமைப்புகளும் நல்லா இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை 100% நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 12ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் அந்த 12ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று வர்றதுனால வேலை இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் நாங்க இப்பதான் ஜூன்ல போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்றவங்க மாறணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இருந்துதான் நம்ம ஆகணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு நடைபெணமா வேலை செய்யக்கூடிய நபர்கள் கன்னிராசி என்பர்கள் இந்த நேரத்துல வேலை இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இது செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுகள், அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், இது எல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். நீங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு சில வாய்ப்புகள் எல்லாமே தவற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 3 வருடங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வராது. அதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் இந்த ஒரு மாதத்துல இருக்கிறதுனால தயவு செய்து இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டுக்கோங்க. அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட சில வெளிநாட்டு வாய்ப்புகள், அதாவது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி வாய்ப்புகள் எல்லாம் வரும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உண்டான சில அங்கீகாரங்கள் அப்படின்றது வெளி மாநிலத்திலயும் வெளிநாட்டுலயும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது உணவு பொருளாக இருந்தது அப்படின்னா அதற்குண்டான சில அப்ரூவல்ஸ் வாங்கணும். நிறைய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்துல அதற்கு தேவையான ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்காமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எல்லாமே கிடைக்குது, நான் உள்ளூர் சந்தையில மட்டும்தான் என்னால என்னுடைய ப்ராடக்ட்ஸை விற்க முடியுது, வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்றவங்க இப்ப இந்த உணவுப் பொருட்களுக்கு விற்கிறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா FSI அப்படின்ற மாதிரியான சில அங்கீகாரங்கள் தேவை. அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அங்கீகாரங்கள், இதன் மூலமாக வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டுல நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் எப்போதுமே நீச்சம் அடைவார். உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் எப்போதுமே உச்சம் அடைவார். உங்களுக்கு உண்டான ஸ்தானங்கள்ல இந்த சூரியன் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பார். இப்ப 12ஆம் இடத்துல விரயம் ஆகுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த விஷயங்களை, அதாவது இந்த கன்னிராசி என்பர்கள் பொருளாதார ரீதியாக நீங்க வலு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான இடத்துல நீங்க அதிகப்படியாக கவனம் செலுத்தும் போது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் ரீதியான சில மனக்கசப்புகள், சில பேர் கன்னிராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஆனா 5 வருஷமா பேசாம இருப்பாங்க. இந்த மாதிரியான கொடுமை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இந்த இடத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில சுதந்திரங்களை, அதாவது ஒரு இண்டிபெண்டன்சிய நீங்க வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீ தனியா இருக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து விலகி இருந்துக்கோங்க. இப்படி அந்த ஃபேமிலி லைஃப்ல இருந்து சில நபர்கள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். அதற்காக இந்த கன்னிராசி என்பவர்கள் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு, நான் எப்படி வெளியில வர முடியும் அப்படிலாம் கேட்க கூடாது. ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு, ஒரு 5 வருடங்களாக ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஆனா நாங்க பேசாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானத்துல அந்த சூரியன் வர்றதுனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்னால சில அவமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதாவது நீங்க ஏதாவது குடும்பத்திற்கு தெரியாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல குடும்பத்திற்கு தெரிய வந்து அது மிகப்பெரிய ஒரு அவமானங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு இளமை பருவத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு 25 வயதுல இருந்து ஒரு 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரியான சில ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே இருந்த உறவுகள்னால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளும் அவர்களோடு திரும்ப சேர்ந்து வாழ முடியாத சில பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு நேரம். அதனால அந்த அயன சயன ஸ்தானம் அப்படின்றது பாதிக்கப்படுறதுனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கணும். இது தவிர இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியான சில மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, அதாவது உங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு தசை, குரு தசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். இந்த திசாபுத்திகள்ல எங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, லைஃப்ல இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள்ல இருந்து நாங்க எப்படி வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.